Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Sallallahu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Rabbi shrah li sadri wa yassir li amri. Innamal a'malu binniyat wa innama likulli imri'in ma nawa. Sadaqallah, sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஹைர் பரக்கத்துகள் நின்று நிலவட்டுமாக. அவனுடைய ஆஃபியத், சலாமத்து, மக்ஃபிரத், நியமத்து, தௌலத், ராஹத், சகீனத்துகள் நின்று நிலவட்டுமாக. புனிதமிக்க இந்த ரமலானுடைய 2வது ஜும்மாவின் தினத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் அவனுடைய மக்ஃபிரத்தை, இந்த 2ஆம் பத்திலே பாவ மன்னிப்பை நமக்கு முழுமையாக வழங்குவானார். நீண்ட ஆயுளோடும் நிறைந்த சுகத்தோடும் வளமான வாழ்க்கையோடும் வாழ்வாங்கு வாழ்ந்து நாளை அவன் பொருத்தத்தோடு மரணித்து அவனை இந்த 2 கண்களால் சந்தித்து உயர்ந்த சொர்க்கத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார் என்று இன்னமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கரமேந்தி துஆக்கள் பல செய்து ஆரம்பம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா உலகத்திலே வாழக்கூடிய மனிதனுக்கு இந்த மனிதனுடைய காலத்தின் ஓட்டத்திற்கு ஏற்றாற்போல் மனிதனுக்கு பின்னாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து கொண்டே இருக்கிறார். மனிதன் நினைப்பான் நான் உலகத்திலே சுற்றுகிறேன் என்று. இறைவன் குர்ஆனிலே சொல்லுவான், நான் எப்பொழுதும் உன் கூடவே இருக்கிறேன் என்று. மனிதன் சொல்லுவான், இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று. அல்லாஹ் சொல்லுவான், நான் உன்னை கைவிடவில்லை, உன் கூடவே இருக்கிறேன் என்று. மனிதன் சொல்லுவான், என்னை அல்லாஹ் வெகு தூரத்தில் விட்டு விட்டான் என்று. அல்லாஹ் சொல்லுவான், வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத், ஓ பிடரிக்கு பக்கத்துல நான் இருக்கிறேன் என்று. மனிதன் சொல்லுவான், என் துஆவை இறைவன் கபூல் செய்யவில்லை என்று. இறைவன் சொல்வான், நீ அழைத்தால் உனக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று. உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நீ அழைத்தால் உன் அழைப்புக்கு பதில் இந்த உலகத்தில் வேறு யாரும் தரமாட்டார்கள், நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வேற யாரும் உத்தரவாதமே கொடுக்க மாட்டார்கள். மனிதன் சொல்ல சொல்ல எல்லா இடத்திலும் அல்லாஹ் மடக்கி பேசுவான், உன்னோடு நான் இருக்கிறேன் என்று. உலகத்திலே ஆறுதல் சொல்பவனும் அவன்தான், அரவணைப்பவன் அவன்தான். நம்மை இந்த உலகத்திலே பாதுகாத்து நம் வாழ்க்கை முடிந்து கபருக்கு சென்றதற்கு பின்னாலும் நம்மை பாதுகாப்பவன் அவன்தான். நாளை மறு உலகத்திலே வந்து நிற்கும் பொழுதும் நம்மை அரவணைப்பவனும் அவன்தான், வேற யாருமே இல்லை. உலகத்திலே மனிதர்களுடைய நிலைகள், மனிதர்கள் நினைப்பார்கள், என் வயசு கூட கூட என்னை இவர் காப்பாற்றுவார் அவர் காப்பாற்றுவார் என்று மனிதன் நினைப்பார். அதே நேரத்தில் சிலர்களும் சொல்லுவார்கள், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லுவார். ரொம்ப நெருங்கிய உறவாக இருக்க இருக்க எந்த அளவுக்கு உறவுகள் நெருக்கமாகிறதோ அந்த அளவிற்கு வார்த்தையினுடைய வெயிட் கூடும். இப்ப நான் சொல்ல வர்றது, அல்லாஹ்வுடைய தொடர்பு மனிதனுக்கு நாம நினைச்சாலும் நினைக்கலன்னாலும் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படலன்னாலும் எவ்வளவு ஒரு புடிமானமா இருக்குதுன்றத பார்த்தா தெரிஞ்சிடும். அப்ப அந்த உறவுகள் நெருங்க நெருங்க மக்கள் சொல்லுவார்கள், நான் உன் கூட இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு. இந்த உதவி தேடல் ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல ஒருத்தர் சொல்லுவார், வாகனத்துல வரும் பொழுது,
ஒரு ஆட்டோ டிரைவரோ கார் டிரைவரோ யாராக இருந்தாலும் சொல்லுவார், அதெல்லாம் ஒன்றும் எடுங்க பாய், நான் பார்த்துக்கலாம் அப்படின்வார். ஆனால் ஒரு ஸ்டாப் டிராப் வந்தோன்னா டிராப் பண்ணிட்டு பாயின்ட்டு போயிட்டே இருப்பார் பாயை பார்த்து. அவ்வளவுதான் அவருடைய ஒர்க் முடிந்தது. ஒரு ஆறுதல் அரை மணி நேரம் கிடைத்தது. வீட்டிற்குள்ள வருகிறார். போறதற்கு முன்னால வெளியில நண்பர்களை சந்திக்கிறார். இது போல எனக்கு பிரச்சனை, இது போல கவலை சிக்கல்கள் இருக்கிறது அப்படின்னோன்னா அப்ப அவங்க சொல்லுவாங்க, கவலைப்படாத நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். வீட்டு படிக்கட்டை தாண்டின உடனே நண்பர்களை இவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ இவர் நண்பர்களை கவனிக்க மாட்டார், படியோட முடிச்சிருவார். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ரோட்டோட தான் போயிட்டு வாப்பா அப்படின்றார். முடிஞ்சிருச்சா? வீட்டுக்குள்ள செல்லுகிறார். அங்க வீட்டில் இருக்கக்கூடிய கூட்டு குடும்பத்தினுடைய குடும்பங்கள்ல ஒன்று விட்ட அண்ணன் தம்பிகள் இருந்தால் சொல்லுவார், ஒரு கட்டத்திற்கு மேல படிக்கட்டுல ஏறி ரூமுக்கு போகும்போது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, இவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஒரு கட்டத்தில் திருமணம் முடித்த மனைவியிடத்திலே சொல்லுவார், அவர்களும் ஓரளவுக்கு ஆறுதல் சொல்லி முடித்த அடுத்த கட்டமாக தாய் தந்தையரிடத்திலே செல்லுவார். உண்மையாகவே இஹ்லாஸாக இந்த உலகத்திலே துவா செய்யக்கூடிய 2 உயிர் இருக்குன்னா உலகத்துல கிடைச்சது 2 மட்டும்தான், தாயும் தந்தையும். அவ்வளவுதான். அதுல கலப்பற்ற உண்மையான துவாக்கள் அடங்கி இருக்கக்கூடிய பெட்டகம் தாய் தந்தையரை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. அக்கறையோடு அவங்க தான் கேட்பாங்க. அதே போல மனைவி மக்கள் என்றும் சொல்லலாம். சொல்லிட்டு சொல்லுவாங்க, வாயளவுல வார்த்தை அல்ல, அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் பார்த்துக்குருவான், அல்லாஹ் நீக்குவான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ்வை ஜாயின் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை தாய் தந்தையரிடத்துல மட்டும் நாம் காண முடியும். அது அல்லாஹ் அவர்களுக்கே கொடுத்த மாபெரும் அன்பளிப்பு. கண்ணியத்திற்குரிய இங்கே இருந்து மனிதர்களுடைய தொடர்பெல்லாம் ஒரு கட்டத்தில் முடிந்தவுடன் வெறுமையோடு வெற்றிடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இறைவன் அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுவா, நீ கவலைப்படாத, நீ கவலைப்படாத, வநஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீர். உன்னை விட்டு நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன்லாம் நினைச்சுக்கிறாத. அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீர். வரீர் என்றால் பிடரி நரம்பு என்று சொல்வார்கள். இன்னைக்குள்ள விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிருக்கிறது. இறைவன் சொல்லக்கூடிய இந்த வரீர் என்ற வார்த்தைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த சொல்லுக்கும் சம்பந்தத்தை பாருங்க. அல்லாஹ் சொன்னான், உனக்கு விட்டு நான் ரொம்ப தூரம் எல்லாம் இல்லை, உன் பிடரி நரம்போடு சேர்த்திருக்கிறேன் என்பதை இன்றைக்குள்ள விஞ்ஞானம் உண்மைப்படுத்துகிறது. ஆம், மனிதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய பிடரிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நரம்பு, அந்த நரம்பு மட்டும் வித்தியாசப்படுகிறது மற்ற நரம்புகளை விட. சுப்ஹானல்லாஹ். அந்த நரம்பினுடைய துடிப்பு, அந்த நரம்பினுடைய ஆற்றல், அந்த நரம்பினுடைய தொடர்பு வேற எதையோ நோக்கி இருக்கிறது என்று சொல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள், அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், உன் பிடரி நரம்போடு நான் சேர்த்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். தெரியுமா? நம் ஒவ்வொருவருடைய பிடரி நரம்போடு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சேர்த்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, நீ கை சேதப்படாத, உன்னை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்ற வார்த்தை அல்ல, உண்மையான ஒரு ஆறுதலையும் உண்மையான ஒரு அரவணைப்பையும் தருபவன் அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே தான் அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா இது போன்ற ரமலானுடைய நாட்களை நமக்கு கொடுத்து இன்னமும் 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 இந்த மனிதன் தன்னை நெருங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். உலகத்துல மற்ற நாள்ல மனிதன் இருக்கக்கூடிய நிலைகள் வேற, ஆனால் இந்த நாள்ல மனிதனுடைய நிலைகளே வேற. உலகத்துல மற்ற நாட்கள்ல இவர் பேசக்கூடிய பேச்சே வேற, ஆனா இப்ப இவர் பேசுறதே வேற. இவர் சொல்லும் போதே சொல்வார், நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என்கிட்ட தேவையில்லாம பேசாதீங்க. நான் நோன்பு வச்சிருக்கிறேன், என்னிடத்துல தேவையில்லாம சண்டை பிடிக்காதீங்க. நான் அல்லாஹ்வுக்காக தொழுகைக்கு போயிட்டு இருக்கிறேன், எனவே என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்று ஊர்ல வீராப்போட, ஊர்ல கோபத்தோட, ஊர்ல நான் தான் என்று சொல்லக்கூடிய நிலையில போகக்கூடிய மனிதன் கடைசியா சொல்வான், நான் என் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறேன், என் அல்லாஹ்வுடைய தொடர்புல நான் இருக்கிறேன். அந்த மனுஷன் அப்படியே அந்த நோன்பு மாத்தி, எவ்வளவு பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் நோன்பு மாத்திருதா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த நோன்பினுடைய பாக்கியம்.
இறைவனோடு தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் பாக்கியம். கடைசியாக இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு மாறுவதற்கு மிகப்பெரிய வழி அல்லாஹ்வுடைய நோன்பு. அதே போன்று ரமலானில ஹதீஸினுடைய ரிவாயத்தில் வருவது போல ஒவ்வொரு மனிதர்களும் இந்த ரமலானுடைய 30 நாட்களுடைய நோன்பை அல்லாஹ்வுடைய திருநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு 10ஆக சொன்னாங்களா இல்லையா? முதல் 10 நோன்புகள் ரஹ்மத்தினுடைய 10 நோன்புகள். அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு ரஹ்மத்தை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும். 2ஆம் 10 மேலும் மேலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடைப்பதற்கு பாவ மன்னிப்பு மக்ஃபிரத்தினுடைய 10. 3ஆம் 10 இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லப்படுகின்ற நரக விடுதலையினுடைய 3ஆம் 10. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் 2ஆம் 10 நோன்பில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மக்ஃபிரத்தினுடைய வாசலை அல்லாஹ் திறந்து வைத்து காத்து கொண்டிருக்கிறார். என்னிடத்தில் யார் பாவ மன்னிப்பு கேட்பார்? என்னிடத்தில் யார் கேட்பார்? உலகத்திலேயே என்கிட்ட கேட்காதன்னு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். என்கிட்ட கேளு என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவன் மட்டும்தான், அவன் தான் அல்லாஹ். வேற மனிதனிடத்துல எங்க ஓடினாலும் எதுவும் கிடைக்க போறதில்ல. ஒரு கட்டத்திற்கு மேல மனிதன் போய் நீங்க நின்று நான் செஞ்ச குற்றத்தை மன்னிச்சிருப்பான்னு சொன்னாலும் மன்னிக்கிற மனப்பக்குவம் மனிதனுக்கு அல்ல. ஆனால் மனிதனை, இந்த மண்ணை, விண்ணை, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் சொல்லுகிறார், நான் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், நான் தயாராக இருக்கிறேன். உலகத்தில் இந்த மனிதன் யாரிடத்திலேயாவது கொஞ்சம் ஏதாவது பேசிட்டான்னா அவனுடைய உணர்வு, சார் தெரியாம பேசிட்டேன் மன்னிச்சுக்கங்க என்று ஒரு வார்த்தை பிறந்ததற்கு சொல்வார், மன்னிப்பு கேட்பார். ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பார், யார் மேலேயாவது ஒரு கை டச் ஆயிடுச்சு, தெரியாம பட்டுருச்சு அப்படின்னாலே சாரி தெரியாம மேல பட்டுருச்சு மன்னிச்சுக்கங்க என்று சொல்லுகிறார். யார் மேலேயாவது தெரியாம இப்படி நடந்து போகும்போது கால் பட்டுருச்சுன்னா சொல்லுவார், தெரியாம கால் பட்டுருச்சு மன்னிச்சுக்கங்க சொல்லுவார். ஒரு சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட மனுஷனுடைய மனசு நோக கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த செகண்ட்ல மன்னிப்பு கேட்கிறாய மனிதா. ஆனா நான் உனக்கு இவ்வளோ கொடுத்து இவ்வளோ நியமத்து செய்து ரஹ்மத் செய்து உனக்கு நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு வாய்ப்பை கொடுத்த எனக்கு நீ மாறு செஞ்சுட்டு நீ அசால்ட்டா போயிட்டே இருக்கிறியே. சாதாரணமான கண்ணுக்கு தெரியாத முன்பின் அறியாத மனுஷங்கிட்ட எல்லாம் நீ மன்னிப்பு கேட்கிற, ஆனா உன்னை படைச்ச என்கிட்ட நீ கேட்கறதே இல்லையே என்று அல்லாஹ் வருத்தப்பட்டு குர்ஆனிலே பேசுவார். பல இடங்கள்ல மனிதர்கள் மறந்த நிலையில் இருக்கிறார்கள் தங்கள் ரப்பை என்று அல்லாஹ் சொல்லுவார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்வான், நீ படைக்கப்பட்ட படைப்பினம் என்பதை மறந்து விடாதே என்றும் அல்லாஹ் முடிப்பான். பல ஆயத்துகள்ல குழந்தைக்கு சொல்வது போல சொல்லுவார். எனவே உலகத்துல சாதாரணமாக மனிதனிடத்துல நாம மன்னிப்பு கேட்டுட்டு உலகத்துல இருக்கிறோம். ஆனா என்றைக்காவது நாம் நோன்பினுடைய காலத்தை விட்டுருங்க, மற்ற நாள்ல என்னைக்காவது மனப்பூர்வமா இந்த ஒரு நாள்ல நான் 100 200 அல்ல ஒரு 10 தடவையாவது நம்ம இஸ்திக்ஃபார் செஞ்சிருப்போமா, பாவ மன்னிப்பு தேடிருப்போமா? அல்லாஹ் சொல்லுகிறார், நீ ஒவ்வொரு மனிதன்கிட்ட தெரிஞ்சவர் தெரியாதவர் அறிஞ்சவர் அறியாதவர் ரோட்ல போறவர் வர்றவர் அப்பதான் ஜஸ்ட் அந்த செகண்ட்ல பாக்கிறாய், அவரிடத்திலும் மன்னிப்பு கேட்கிற, ஆனால் என்கிட்ட மட்டும் மன்னிப்பின் பக்கம் வரவே மாற்றியே என்று அல்லாஹ் கவலைப்படுகிறார். எனவே அந்த மன்னிப்பினுடைய வாசலை அல்லாஹ் முழுமையா திறந்து வைத்திருப்பது இந்த ரமலானுடைய 2வது 10 என்றைக்கும் இருக்கிறது மக்ஃபிரத், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ ஆஃபர், எதை வேண்டுமானாலும் கேட்டால் உடனே கொடுக்கக்கூடிய நசீப். ஒரு 2 ரக்காத் தொழுதால் மற்ற நாள் தொழுவதை விட ரமலான்ல தொழுவதனுடைய சிறப்பு வேறு. மற்ற நாள் கேட்கின்ற துஆக்களை விட ரமலான்ல எந்த தங்கு தடையும் இல்லாமல் மனிதனுக்கு நேரடியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ரமலான். எனவே 2ஆம் 10 அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வார், பாவம் மன்னிப்பு தேடுறதுனால என்ன கிடைக்கும்? நம்மள நிறைய பேர் பிரச்சனையை கையில வச்சிருக்கிறோம், ஆனா அதனுடைய சொல்யூஷன் என்ன, அதனுடைய தீர்வு என்ன நம்மளுக்கு தெரியாது. பிரச்சனை ஒரு கோணல்ல இருக்கும், தீர்வு ஒரு கோணலை நோக்கி மனுஷன் போயிட்டு இருப்பான். இவனுக்கு ஏற்பட்டு இருக்கின்ற நஷ்டம் ஒரு பக்கத்துல இருக்கும், அந்த நஷ்டத்தை தீர்க்கக்கூடிய வழி தெரியாம இந்த மனுஷன் வேற ரூட்ல போயிட்டு இருப்பான். குர்ஆன்ல மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்து ஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா.
நீ தேடுற எல்லா பிரச்சனைகளுக்கும் பலா முசீபத்துகளுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் தீர்வு என்ன தெரியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. மற்றதெல்லாம் நீங்க எடுத்து பாருங்களேன். செய்ய வேண்டிய கடமை பர்லு தொழுவ 5 வக்து தொழுவது, அது என்ன படைச்ச இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை, செஞ்சுதான் ஆகணும். கடையில வேலை செய்யற தொழிலாளி கடைக்கு வந்துட்டாருன்னா வேலை பார்த்து தான் ஆகணும். நான் வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு நிக்க முடியுமா? அல்ல முதலாளி சொல்லித்தான் இவர் வேலை பார்க்கணுமா? இல்ல, அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு தான் உள்ள வந்துட்டாரு. காலையில 10 to நைட்டு 10, 12 மணி நேரம் நீங்க சொல்றீங்களோ சொல்லாத எல்லா வேலையும் கூட்டி பெருவி கழுவி எல்லாம் நான் செய்யறேன்னு ஒத்துக்கிறாரு. நாம ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். ஆலமே அருவாகல அல்லஸ்து பி ரப்பிக்கும், நான் ஒரு ரப்பு இல்லையா? காலு பலா, ஆமா நீ தான் என் ரப்பு. அப்ப நீ என்ன செய்வ உலகத்துல? எல்லாம் ஒன்ன நான் பாதுகாத்து எந்த இணை வைப்பு இல்லாம ஷிர்கு குஃப்ர் இல்லாம என் வாழ்க்கை பரிசுத்தமா உனக்கா வாழ்ந்துட்டு வருவேன் அப்படின்னு நம்ம வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ மனிதன் செய்ய வேண்டிய கடமை தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, கலிமாவுடைய வாழ்க்கை. இதையெல்லாம் நானும் நீங்களும் சொல்லித்தான் செய்யணும்னு இல்ல, செஞ்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயம், அதுல மாற்று கருத்து இல்ல. செய்ய மாட்டேன்டாருன்னா நாளைக்கு அல்லாஹ் கேட்பான், ஒத்துக்கிட்டு தானப்பா போன ஆலமே அருவாகல, அங்க போயிட்டு என்னமோ யாரோ வரல நீ நின்று இந்த சொன்னாதான் செய்வியா? ஆள் வந்து வாங்க பாய் தொழுவாங்க அப்படின்னு கூட்டாதான் நீ வருவியா? நீ சொன்னாதான் நோன்பு வைப்பியா? ஒத்துக்கிட்டு தானப்பா போயிருக்கிற. கண்ணியத்திற்குரிய ஃபர்லான இபாதத்துகள் கடமை, அதை செஞ்சுதான் அவனுக்கு மாற்றம் இல்லை. அல்லாஹ் அங்க அதை பேசல. அல்லாஹ் சொன்னா இதெல்லாம் விட்டு நீ செய்றியோ இல்லையோ இதுக்குண்டான கணக்கு ஹிசாபை நான் அங்க பாத்துக்கிறேன். இன்னைக்கு 5 வக்து தொழுறோமா இல்லையா, இந்த மாசம் வருஷம் நான் தொழுதனா இல்லையா, இந்த கணக்கெல்லாம் இங்க யாரும் கேட்க போறது இல்லை. பள்ளியில் உள்ள இமாம் சாபோ அல்லது பள்ளியிலையோ அல்லது நம்ம வீட்லயோ நம்ம நண்பர்களோ யாரும் கேட்க போறது இல்லை. இதனுடைய ஹிசாபு மொத்தமும் எங்க? மறுமையில தான். அல்லாஹ் சொன்னா, எனவே நீ தொழுவது அமல் செய்தெல்லாம் விட்டுருப்பா, அது வந்து மறு விஷயங்கள், அதை எனக்கும் உனக்கும் உள்ளது. இருந்தாலும் நான் உன்னை படைச்சிட்டேன், என் அடியார் நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அல்லாஹ் பாருங்க எவ்வளவு இறங்கி வரான் பாருங்க. நீ தொழுதாதான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் அப்படி வைத்திருந்தால் இன்னைக்கு உலகத்துல நாம பட்னி பசியா கிடக்கணும். நீ ஹராம் ஹலால் வாழ்க்கையை 100% நீ நம்ம பின்பற்றி வாழ்ந்தாதான் நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னா, இப்படி ஏசி ஃபேன்ல மேட்ல நம்ம உட்கார்ந்து இருக்க முடியாது. நம்ம செய்யற பாவத்திற்கு யோசனை பண்ணி பாருங்க. இபாதத்து வேறு, அது அல்லாஹ் மறுமையில பார்த்து கொள்வார். அப்படி இருந்தும் அல்லாஹ் அழைத்து சொல்றான், இருந்தாலும் உன்னை நான் அப்படி விட முடியாது, நீ பாவ மன்னிப்பு தேடு, உனக்கு நான் கொடுக்கிறேன், இன்னமும் கொடுக்கிறேன். உன் இறைவனிடத்துல நீ இஸ்திக்ஃபார் செய், பாவ மன்னிப்பு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு நான் கொடுக்கிறேன். என்ன தெரியுமா கொடுப்பேன்? சூரத்து நூஹ்ல 29ஆம் ஜுஸ்ல அல்லாஹ் இதை தொடர்ந்து பேசுறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபகுல் தஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன வ ஜஅல்னாக்கும் ஜன்னாத்தின் வ ஜஅல்னாக்கும் அன்ஹாரா மா லக்கும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா வ கத் خلقكم அத்வாரா அலம் தரவு கைஃப خلقல்லாஹு சபஅ ஸமாவாத்தின். தொடர்ந்து அல்லாஹ் பேசுவார், நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா பஞ்சத்தை உனக்கு நான் நீக்குவேன், வானத்திலிருந்து மழை பொழிவிப்பேன். வானத்திலிருந்து மழை பொழிவிப்பான். அல்லாஹ் சொல்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை வானத்திலிருந்து மழை பொழியும். இன்னைக்கு உலகத்துல பஞ்சம், பட்டினி, பசி ஏன் இருக்குது? விவசாயம் இல்லை, நிலைச்சல் இல்லை, அறுவடை இல்லைன்னா எல்லாமே ஸ்டாப் ஆகுது. அரிசி டிமாண்ட் ஆகுது, பருப்பு டிமாண்ட் ஆகுது, சாப்பிடுற காய்கறிகள் எல்லாம் டிமாண்ட் ஆகுது, விலைவாசி கூடுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாக்கே இல்லை. ஏன்னு கேட்டா ஒரே பதில், மழை இல்ல, அதனால விவசாயம் இல்லை. அல்லாஹ் சொன்னா, நீ இஸ்திக்ஃபார் தேடு, உனக்கு நான் மழை கொடுக்கிறேன். மழை பொழிவதனால வேற எதுவும் நடக்கிறது இல்லைன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. மழை பொழிது, விவசாயம் வளருது, அறுவடை நடக்குது, லாரியில ஏறுது, நம்ம வயிற்றுக்குள்ள அரிசி வந்து சோறாக உள்ள வந்துருது. சுப்ஹானல்லாஹ். மழை கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து அல்லாஹ் சொன்னான், வ யும்திதுக்கும் பி அம்வாலி வ பனீன், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நான் தருவேன், உங்கள் செத்து செல்வத்திலே நான் பறக்க செய்வேன். சுப்ஹானல்லாஹ். உலகத்துல மனிதன் இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கிற இடம் எல்லாம் மருத்துவமனைகள் நிரம்பி வழியக்கூடிய வேலை இல்லை.
அதுவும் 30-40 வருஷத்திற்கு முன்னால எங்கேயும் ஹாஸ்பிட்டல்னாலே ஊர்ல யாராவது ஒரு மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை போய் கூட்டு வந்து பெட்டியில இருந்து 2 கடுகு மிளகு சீரகத்தை நசுக்கி வாயில போட்டுட்டு போன மருத்துவம் இன்னைக்கு பாட்டா பிரிச்சு எலும்புக்கு டாக்டர், காலுக்கு டாக்டர், வயிற்றுக்கு டாக்டர், கண்ணுக்கு டாக்டர், தலைக்கு டாக்டர், நரம்புக்கு டாக்டர் என்று சொல்லி பிரிச்சு மேய்ஞ்சு மனிதனுடைய முழு விடலை விற்பனையாக்கப்பட்டிருக்கிறது மருத்துவ உலகத்துல. மருத்துவ உலகத்துல அதுல திரும்பி பார்க்கிற இடம்லாம் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு குழந்தை இல்லையா, எங்க கிட்ட வாங்க, உங்களுக்கு குழந்தையை உண்டு பண்றோம். அல்லாஹு அக்பர். டெஸ்டிவ் பேபிகள், இது மார்க்கத்துல கூடுமா கூடாதா என்ற சர்ச்சை மறுபக்கம். அதுக்குள்ள போய் பேசுறதுக்கு நேரம் இல்லை, இன்ஷா அல்லாஹ் பின்னொரு நாள் பார்க்கலாம். இங்க சொல்ல வர்றது, அந்தந்த மருத்துவம் எல்லாம் கடந்து இன்னைக்கு உனக்கு குழந்தை வேணுமா நான் தரேன் என்றால் இன்றைக்குள்ள கணக்குப்படி சுமார் உலகத்தினுடைய பெரும்பான்மை மக்களுக்கு டைரக்டாக குழந்தை பிறக்காத சூழ்நிலை, மலட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய காலத்திலே நாம் இருக்கிறோம். அதற்கு நாம் சாப்பிடக்கூடிய உணவு பழக்கங்களும் கூட ஒன்று என்று மருத்துவ உலகம் சொல்லுகிறது. இந்த சாப்டர் ரொம்ப நீளமானது. எனவே இங்க சுருக்கமா நான் சொல்றேன், மனுஷன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அந்த டாக்டர் இந்த டாக்டர்னு வந்து இன்னைக்கு குழந்தை உண்டாக்குறதுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல், அதற்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எனக்கு புள்ள இல்லை 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் என்று சொல்லி மருத்துவமனைக்கு அலைஞ்சி கணவனும் மட்டுமல்ல கணவனும் மனைவியும் 2 பேரும் சேர்த்து அலையக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்குள்ள யங் ஜெனரேஷன்ல நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு சொல்யூஷன் இன்னும் நிறைய இருக்குது. சுருக்கமா சொல்றதா இருந்தால் அல்லாஹ் சொன்னான், ஒயும்திது கும்பி அம்வாலி வபனீன், உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை நான் தரேன், நீ இஸ்திக்ஃபார் செய். ஒண்ணும் இல்லை, குழந்தை இல்லாதவங்க தினமும் காலையில ஃபஜருக்கு பின்னாலையும் மகரிபுக்கு பின்னாலையும் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்துல முசல்லாவை போட்டு 2 ரகாத்து சலாத்து தௌபா தொழுது ஒரு 300 தடவை ரப்பினுடைய கதவை தட்டிக்கிட்டே இருக்கணும். எல்லாம் எனக்கு குழந்தை கொடு, நான் யாரையும் நம்பல, எந்த மருத்துவத்தையும் நம்பல, உன்னை மட்டும் நம்புகிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அடுத்த 4வது மாசத்தில் அந்த வயிற்றில அல்லாஹ் குழந்தையை கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். மரியமுக்கு அல்லாஹ் கொடுத்தான், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிஸின், அல்லாஹ் என்ன தனியா விட்டுறாத, நான் மட்டும் நின்றுட்டு போயிடும், எனக்கு ஒரு நல்ல வாரிசை கொடு. கணவனே இல்லாமல் அல்லாஹ் குழந்தையை கொடுத்தான் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்து பாருங்க, இன்னி வஹனல் ஆதுமு மின்னி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்கல்ல, அதே போல இவங்க சொல்லுவாங்களே, அல்லாஹ் எனக்கு என்ன, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வயது, அல்லாஹ் எனக்கு எப்படி வெள்ள முடி வந்துருச்சு, தள்ளாத வயது 80 வயது, எனக்கு எப்படி, கால கதாலிக், அது அப்படித்தான், அல்லாஹ் கொடுக்கணும்னா கொடுப்பான். காரணம் கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்தில் தேடக்கூடிய பாவ மன்னிப்பு, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு எல்லாவித பாக்கியத்தையும் கொடுப்பார். அடுத்து அல்லாஹ் சொன்னான், உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவது போல செல்வத்திலே பரக்கத்தை தருவேன். அம்வால், செல்வத்துல பரக்கத்து. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நல்லா சம்பாதிக்கிற, நல்லா உழைக்கிற, நல்ல ஆபீஸ் போற, நல்ல ஸ்டாக் இருக்கு, நல்ல கடையில வியாபாரம் ஆகும்னு நடக்குது, ஆனா கையில காசே நிக்க மாறுது. அல்லாஹ் சொன்னான், நீங்க கொஞ்சமா சம்பாதிச்சாலும் பெரிய அளவுல பரக்கத்து வரணும்னா கல்லா பெட்டியில உட்கார்ந்து காசு என்றது கடைசி நேரமா வச்சுட்டு மத்த நேரத்துல உங்க கையில தஸ்பியை வச்சு உருட்டி பாருங்க. சுப்ஹானல்லாஹ். காசு வந்து கொட்டும், அதிலே அல்லாஹ் பரக்கத்து வைத்திருப்பான். அல்லாஹ் சொன்னார், இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுவது உங்களுக்கு செல்வத்தை பெருக்கும். தொடர்ந்து அந்த வசனம் பேசிக்கிட்டே போது, இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பு தேடுறதுனால என்ன என்று சொல்லி. எனவே 3 விஷயத்தை மட்டும் இப்பொழுது ஒரு முத்தாய்ப்பாய் சொல்லி இருக்கிறோம். 1, வானத்தில் இருந்து மழை பொழிந்து நமக்கு உணவு கிடைக்கும். 2, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 3, செல்வத்தில் பரக்கத்து கிடைக்கும், அபிவிருத்தி கிடைக்கும். இன்னும் என்னன்றதெல்லாம் அந்த வசனம் பேசுகிறது, சொல்லுவதற்கு நேரம் இல்லை. எனவே அதிகமாக குறிப்பாக இந்த 2ஆம் பத்தியில இஸ்திக்ஃபார் தேடணும். அல்லாஹ் யார் பாவ மன்னிப்பை தேடுறாங்களோ அவங்களுக்கு கொட்டி கொடுக்கிறான். இஸ்திக்ஃபார்னு நிறைய பேருக்கு பெரிய அளவுல இஸ்திக்ஃபார் தெரியாது. தெரியாதவங்க இதையாவது ஒரு ஹதீஸ்ல நிறைய வருது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் அதூபு இலைஹி என்பது போல பல இஸ்திக்ஃபார் வருது. தெரியாதவங்க இதையாவது வாயில சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ட்ரெயின்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ஆட்டோட போகும்போது, கடையில் இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது, நடக்கும் போது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 சொல்லி பாருங்கள். அல்லாஹ்
அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் கிடைக்கும். அல்லாஹ் அப்படி கிடைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. முழுமையாக அவனுடைய பரக்கத்தை மக்ஃபிரத்தை நமக்கு தருவானாக. மென்மேலும் அவனுடைய பரக்கத்தை பெற்று வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆக்கள் செய்து கொண்டு, அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த ரமலானுடைய காலங்களில் நிறைய சதகாக்கள் தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலையில வருடந்தோறும் இந்த 2வது ஜும்மாவிலே நடைபெறக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம் கொங்கராயம் குறிச்சி ஹிஃபுல் பெண்கள் ஆண்கள் மதரசாவுடைய வளர்ச்சிக்காக வேண்டி உதவியை நாடி வந்திருக்கிறார்கள். எனவே தாராளமான முறையில் ஜும்மா முடித்து விட்டு செல்லக்கூடியவர்கள் வெளியே இருக்கக்கூடிய சகோதரிடத்திலே அந்த மதரசா மென்மேலும் நல்ல பல ஹாஃபில்களை உருவாக்கி வருடத்திற்கு பல ஹாஃபில்களையும் மதரசாக்களையும் நடத்தக்கூடிய அந்த மதரசாவுக்காக வேண்டி தாராளமாக நீங்கள் உதவிகளை செய்து அந்த மதரசாவுடைய வளர்ச்சிக்கும் துவா செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் நம் சதகா தான தர்மங்களை கபூல் செய்வானாக. நம்மளுடைய முழுமையான வாழ்க்கையை கபூல் செய்வானாக. நாம் செல்லும் இடம், போகும் இடம், பார்க்கும் இடம், பேசும் இடம் எல்லா இடத்திலையும் அல்லாஹ் பரக்கத்தை தருவானாக. அனுதினமும் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வை அடைத்து நாளை மறு உலகத்தில் இந்த 2 கண்களால் அல்லாஹ்வை பார்த்து உயர்ந்த சொர்க்கத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆக்கள் செய்து முடிக்கிறோம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.